பாலபுருஷனுக்கு கடைசி ராசி 12ஆம் வீடு. மீனராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி சொல்லவே வேண்டாம். 7 சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்க போகிறது. அப்போ இந்த சனி பயிற்சி ரொம்பவுமே ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்கிறவங்க தான் இந்த மீனராசிக்காரர்கள். கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இது பெரிய பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா, ஒரு வருஷம் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ராசிநாதன் குரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய அளவுக்கு யோகம்னு சொல்ல முடியாதுன்னு போனால் கூட, தன்னுடைய வீட்டை 10ஆம் வீடை நேராக பார்க்க போகிறாரு. அதேபோல் விரயத்தை பார்த்து ஓரளவுக்கு விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால் நான் 7 சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குரு எப்படி இவங்களை காப்பாற்றுவாருங்கிற விஷயத்தை தான் முதல்ல சொல்கிறேன். ஸோ இந்த 2025 குரு மறைமுகமாக தன்னுடைய ராசிக்காரர்களை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லலாம். 2026 இன்னும் அமோகமாக இருக்கும். ஏன்னா குரு கடகத்துக்கு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையை மீனத்தை பார்த்து சனியை அங்கே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ அடுத்த ஒரு வருஷம், அது 2026 வரக்கூடிய குரு பயிற்சியில் 1 இயர் சனியோடைய இந்த பிரச்சனையை கண்டிப்பாக குருவோடைய தன்னுடைய உச்சம் பெற்ற குருவோடைய பார்வையால் சனி கண்டிப்பாக அடங்கியே தான் போவார். அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது இப்போது வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களே தவிர, முழுசாகவே இந்த 2.5 வருஷம் பெரிய அளவுக்குலாம் அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வரக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2025லேருந்து 26 மார்ச் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. தினமும் விநாயகர் வழிபாடும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும், நிறைய வெற்றியை கொடுக்கும். எல்லா தடங்கள்லேருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக இதை நம்ம இவங்க பயன்படுத்தலாம். ஸோ இறைவ வழிபாடு இவங்களை கண்டிப்பாக எல்லா விதத்துலேருந்தும் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போ சனி ஜென்மத்தில் வந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் சில செலவுகள் ஏற்படும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடிக்கடி உடம்பு பிரச்சனை வரும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்தது வீண் விரயம் இருக்கும். சில நேரங்களில் கோபமும் தாழ்ப்புணர்ச்சியும் ஏற்படும். மற்றவங்களை பார்த்து நம்மளை பொறாமப்படுறதோ, ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம ஒரு மனசுக்குள்ளே சில பொறாமை குணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சனியோடைய அந்த அமைப்பு கொடுத்துரும். இதனாலேயே நண்பர்கள்கிட்ட கூட சில நேரங்கள் விரோதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே சில கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.